ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். தமிழ்நாடோட தலையெழுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இதனால் ஸ்டாக் மார்க்கெட் பாதிக்குமா அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஸ்டேட் எலெக்ஷன்னால் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. ஸோ ஓவரால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் தான் மேஜர் இம்பேக்ட் இண்டெக்ஸில் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது அப்படின்றது தான் என்னோடய வியூ. இதுக்கு மேலே நிறைய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லாம் பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. பட் பொலிட்டிக்கல் ஓரியன்டான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, சன் டிவி, ஸோ அதிலலாம் அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த இம்பேக்ட் இருக்கும். பட் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்றது ஓரளவுக்கு அனுமானம் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 8 மணிக்கு போலிங் ஸ்டார்ட் ஆகுது. சரி, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கதைக்கு வருவோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்க போகுது, கேப் அப் 3 நாள் விடும், ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே சண்டே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, கேப் அப் ஆக போதா அப்படின்றது பார்ப்போம். ஆக்சுவலாக ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்லாம் இருந்தது. ஓகேவா? யூஎஸ் மார்க்கெட் ஒரு மாதிரி நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் தேர்ஸ்டே நல்லா ஏறி முடிஞ்சிருக்கும். ஃப்ரைடே லைட்டாக இறங்கி தான் முடிஞ்சிருக்குன்னு வச்சுங்க. ஸோ இதனால் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு 82 பாயிண்ட் தான் அட்வான்ஸில் முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்கிறதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் கேப் அப்லாம் சான்ஸ் கம்மி தான். ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ். ஃப்ளாட் டு ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கேப் அப் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டில் இருக்குது நிஃப்டி. ஏன்னா நான் மந்த்லி அனலைசிஸ்லேயே லாங் டேர்மில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெய்லி அனலைசிஸில் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃப்ரைடே தேர்ஸ்டே ஒரு டோஜி மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. பட் பெரிய செல்லிங் வரல, ஒரு பையிங் ப்ரெஷரோட ரெக்கவரி ஆகி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி ரேஞ்ச் படி பார்த்தா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் உங்களுக்கு இந்த 2400 150க்குள்ளே தான் சான்ஸ் இருக்குது இப்போ இருக்க நிலைமை. பட் மாறலாம். நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட க்ளோசிங் ஓப்பனிங் ஏஷியன் மார்க்கெட்டோட இம்பேக்டை பொறுத்து சேஞ்சஸ் வரலாம். ஓகேவா? அது ரெண்டாவது விஷயம். பட் இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து. உங்களுக்கு தெரிய நம்புகிறேன். அந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஒரு ஷார்ப்பான செல்லிங் பார்த்தீங்களா, அதுலேருந்து நல்ல ரெக்கவரி. அந்த ரெக்கவரி வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஒரு சைட்வேஸ் மாதிரி சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்துட்டுருக்கு. 24,500 நிஃப்டி போயிடுச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,800. ஸோ 600-700 பாயிண்ட்ஸ் நல்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 4 நாள் சைட் வேஸ் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் சேஞ்சர் மாதிரி வெதர் நிஃப்டி ஃபர்தராக இறங்க போதா. ஏன்னா இது டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ தொட்டுட்டு இப்படி வரலாம், இல்லை இங்கேருந்து பிரேக் அவுட் ஆக போதான்றதை நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ முக்கியமான ரெசிஸ்டன்ஸுன்றது டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் பார்க்குறேன் ஃபர்தர் அப்சைடுக்கு. ஸோ ரொம்ப க்ரூஷியல் 23,800 நிஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி ஃப்ரீ ஃபால் ஜோன் தான், அதாவது டவுன் ட்ரெண்ட் இந்த சினரியாவுக்கு வந்துடும், திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். அங்கேயே திருப்பி ரேஞ்சு பவுண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்டோட இப்போது இந்தியா விக்ஸ் இன்னும் 17க்கு பிலோ ப்ராப்பராக வரல, 18 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் நான் இந்த சொல்கிறது ஒன்லி ஃபார் லார்ஜ் கேப். ஆனால் நீங்கள் மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ ட்ரெண்டு நல்லாயிருக்கு. அது இப்போ நீங்கள் லாஸ்ட் 2 டேஸ் பார்த்துருப்பீங்க, நிஃப்டியில் பெரிய மூவ் இல்லைனாலும் மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ஏறிட்டு இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ட்ரெண்டு நல்லா இருக்குது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கரெக்டான ரிவர்சல் இருந்தும் வரல. நல்ல ரேலி ரெக்கவரி ஆகிருக்கா, ஷார்ட் கவரிங் ரேலி. பட் இப்போ 4 நாள் சைட் வேஸ் போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்த பிரேக் பண்ணணும் நிஃப்டி. ஸோ வெதர் இந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை 24,300 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகணும். அப்படி இல்லைனா 23,800க்கு பிலோ வரணும். ஸோ 23 கொஞ்சம் கவனமாக இருங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். 23,800 டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? இது ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி. அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட் ஆக போதான்றது இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப் ஆல் டைம் ஹை தான். ஓகேவா? இது ஸ்விங்கோட ஹை. இப்போ இந்த இடத்த உடச்சி இப்போ இந்த 24,600 ப்ரீவியஸாக கிராஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கப்புறம் பெரிய ஹர்டல் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான். பட் இந்த உடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றத்தில் பையர்ஸ் வின் பண்ணுறாங்களா செல்லர்ஸ் வின் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் ட்ரெண்டு டிசைட் ஆகும். இங்கேயே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் தெரியுது லைட்டாக. பட் ஒன்லி இந்த இப்போ அப்கமிங் டேஸில் இதை உடைக்குதான்றதை நம்ம செக் பண்ணோம். பையர்ஸ் இவ்வளோ நாள் மார்க்கெட் ஓகே. பட் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஏன்னா
ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்மால் டவுன் சைடு வந்து இப்போ சைட் வேஸில் இருக்குல்ல, இது வந்து ட்ரெண்ட் டிசிஷன் மேக்கிங் ஏரியா, வெதர் டவுன் ட்ரெண்ட் ஆர் அப் ட்ரெண்ட் அந்த மாதிரி. ஓகேவா, போதுமான ரிக்கவரியாக வந்துடுச்சு, அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டில் நிஃப்டி வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு நாளான்னைக்குள்ளே எந்த சைடு டைரக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிளியராக ட்ரெண்ட் ஆகிறது போது நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ 24 இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். பிரேக் அவுட் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா நான் சொல்லிடுறேன். இல்லை அந்த 23,800 டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல், கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நான் நிஃப்டி பேங்க்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு தடவை சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி 54,500 வந்து டவுன் சைடில் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா இங்கே தான் இருக்குது. ஸோ 52,600க்கு பக்கத்தில் தான் அந்த கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த இடத்த, அதாவது அந்த தேர்ஸ்டேயோட லோ பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபீரியஸான செல்லிங் வரும். தேர்ஸ்டே இது பிரேக் ஆகும்போது நிஃப்டியும் வந்து அந்த 23,800 உடைக்கும். ஸோ இது ரெண்டுமே பேரலாக நடக்குமானால் கவனமாக இருங்க, டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டவுன் ட்ரெண்ட் கண்டிப்பாக வரணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து அலர்ட் கொடுக்க வேண்டியது என்னோடய தகவல். எப்படி ரெக்கவரிக்கு நான் சொன்னோம், இப்போ வந்து அந்த ரெக்கவரி முடிஞ்சு ட்ரெண்டை வந்து டிசைட் ஆகிற ஏரியாவில் இருக்குது. அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன அலர்ட் கொடுக்குறேன். இது வரணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து ஒரு சின்ன அலர்ட் பொசிஷன்லாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. ஹெச்டிஎஃப்சியும் வந்து ஒரு சொந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகும். அது ஒரு பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. இந்த 1,004 இந்த லாஸ்ட் ஒரு 4 டேஸில் சம்மரிக்க ஒரு ரிலையன்ஸ் இந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா ரிலையன்ஸ் அப் ட்ரெண்ட் ஆகும். ஓகேவா, இது அப் ட்ரெண்ட் ஆகும்போது நிஃப்டி கொஞ்சம் ஹோல்ட் ஆகும், ஃபர்தராக டவுன் ஆகாமல். ஸோ ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்குது. பார்ப்போம், நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 23,800 திரும்ப சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான சப்போர்ட். ஸோ அது பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லிங் தான். ஸோ அது நடக்குதான்றது பார்ப்போம். பிரேக் அவுட் அப் சைடில் ஆகிறதுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகணும் நிஃப்டி. ஒரு 1% மேலே நாளைக்கு ஏறி முடிஞ்சதுன்னா சான்சஸ் இருக்குது அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ ரைட். ஸோ பார்ப்போம். இந்தியா விக்ஸ் வந்து இன்னும் வந்து 18 கீழே வரல, 17 பிலோ வரணும்னு சொல்லியிருந்தேன். அந்த 18லேயே இதை பாருங்க, அந்த லோ உடைக்காமல் அதே ஏற்றில் தான் இருக்குது. ஓகே, இன்னொரு சைடு வந்து யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து நல்ல ஹை போயிட்டு இப்போ ஒரு ஸ்மால் செல்லிங் ஃபேஸில் இருக்க மாதிரி ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிடுச்சு பாருங்கள். ஃபென்டாஸ்டிக் ரிக்கவரி தான், வி ஷேப் ரிக்கவரி ஆகிட்டு இப்போ வந்து இந்த இடத்த உடைக்கிறத கொஞ்சம் தடுமாறும். இப்போ இந்த இடத்துல செல்லிங் வரும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஓப்பனிங் இம்பேக்ட் இருக்கும், அதுதான் நான் பயந்துட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ இன்னொரு விஷயம், மே மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாரெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ வந்து கற்றுக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.